இந்த வாரம் நீங்கள் இழந்ததெல்லாம் மீட்டுக்கொள்வீங்க. ஆமென். எதை இழந்திருந்தாலும் சரி, சுகத்தை இழந்திருந்தாலும் சரி, பணத்தை இழந்திருந்தாலும் சரி, ரட்சிப்பை இழந்திருந்தாலும் சரி, அபிஷேகத்தை இழந்திருந்தாலும் சரி, கர்த்தர் அதை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு மீட்டு தருவார். ஆமென். அது என்னவா இருந்தாலும் சரி, கர்த்தர்கிட்ட போராடுங்க. அவர் இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் வந்தார். ஆமென். நம்ம எதெல்லாம் இழந்தோமோ, கர்த்தர் நம்ம நித்திய ஜீவனை நாம் இழந்திருந்தோம், கர்த்தர் சிலுவையில் அதை மீட்டு நமக்கு கொடுத்திருந்தார். ஆமென். அவருடைய குமாரனையே நமக்கு கொடுத்திருந்தார் என்றால் நம்மை ஆசீர்வதிக்காமல் அவர் இருப்பாரோ, மற்ற தேவைகளை நமக்கு அருளாது இருப்பாரோ? நம்ம அப்பேற்பட்ட தேவனை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். நாம் நிற்கிறோம் என்றால், நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்றால் அது அவருடைய சுத்த கிருபை தான். ஆமென். கரங்களை தட்டி நம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என்ற பாடலை பாடி தேவனை ஸ்தோத்தரிப்போம். தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே, காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே, போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே, பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, நான் நிற்பதும் தேவ கிருபையே, சத்தத்தை உயர்த்தி அந்த கிருபையை நினைத்து பார்த்து, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே, அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே, ஆழியின் நடுவினிலும் சீடு புயலிலும், ஆழியின் நடுவினிலும் சீடு புயலிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே, நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் கிருபையே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே, கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலக்கி மீட்டதும் கிருபையே, கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில்
ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஆமென். அவர் மாத்திரம் கிருபாதார பலியா இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் பரலோகத்தை அடைஞ்சிருக்க முடியாது. ஆமென். கர்த்தர் நமக்கு நீதியை சரி கட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்மளை வஞ்சித்திருந்தாலும் நம்மளை ஏமாத்திருந்தாலும் கர்த்தர் நமக்கு நீதியை சரி கட்டுவார். ஆமென். அந்த ஆகாப் அந்த நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை கேட்ட பொழுது கர்த்தர் ஆகாபுக்கு நீதி செய்தார். ஆமென். ராஜாவுக்கு முன்னாடி நாபோத் யார் இல்லை, ஒரு அற்பமான ஒரு ஜனக்கூட்டத்தில் அவன் ஒரு கூட்டம். பட் ஆனால் கர்த்தர் அவனுடைய இரத்தத்திற்காக ஆகாபை கர்த்தர் பழி வாங்குகிறாள் என்றால், நீங்களும் நானும் நீதியின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறோம், நீங்களும் நானும் கிருபையை அணிந்து கொண்டிருக்கிறோம், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அச்சடையாளங்களை தரித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தேவன் நீதியை சரி கட்டாமல் இருப்பாரோ? எனக்கு நீதி கிடைக்கல, நான் நல்லது பண்ணேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, எதற்குமே கவலைப்படாதீங்க. கர்த்தர் குறித்த காலத்தில் உங்களுக்கு நீதி செய்வார். அது நம்மளுடைய கண்கள் பார்த்து அது ஆச்சரியப்படும். ஆனால் அது துன்மார்க்கருக்கோ அது அவர்கள் பல்லை கடித்து கொண்டு அவர்கள் எங்கே போகலாம் என்று தன்னுடைய முகத்தை எங்கே வைத்துக் கொள்ளலாம் என்று யோசிப்பார்கள். ஆனால் நம்மளுடைய முகமோ பச்சையான ஒளிவு மர கன்றுகளை போல இருக்கும். ஆமென். நம்மளுடைய கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற தேவன். நம்மளுடைய கர்த்தர் நம் இழந்து போனதை நமக்கு கொடுக்கிற தேவன். ஏனென்றால் அவன் பெலிஸ்தியரை சிம்சோனை கொண்டு நீதியை சரி கட்டினார். ஆமென். ஒவ்வொரு காலத்திலும் கர்த்தர் ஒவ்வொரு இரட்சகரை கொண்டு கர்த்தர் நீதியை சரி கட்டினார். ஆடு மேய்க்கிறவனாக தான் அவன் சீனாய் மலைக்கு ஏறினான். ஆனால் இறங்கி வரும்பொழுதோ அவன் எகிப்தியரை மீட்பதற்கான ஒரு இரட்சகனாய் அவன் கீழே இறங்கி வந்தான். அதே போல உங்களுடைய வாழ்நாள் எப்படிப்பட்ட வாழ்நாளா இருக்கலாம், ஆனால் உங்களுடைய முடிவு ஒரு ரட்சிப்பின் முடிவா இருக்கும். நீங்கள் அநேகருக்கு ரட்சிப்பை சொல்லுகிறவர்களாய், நீங்கள் மோசேயை போல அநேகருக்கு ரட்சகரா இருப்பீங்க. நீங்க இருக்கிற வீட்டுல விடுதலை உண்டாகும், நீங்க இருக்கிற வீட்டுல சமாதானம் உண்டாகும், நீங்க இருக்கிற வீட்டுல அவர்கள் இழந்ததை பெற்றுக்கொள்வார்கள். மார்த்தாலும் மரியாலும் இழந்த லாசருவை பெற்றுக்கொண்டார்கள். சாரிபாத் விதவை மரித்து கிடக்க போகிற தன்னுடைய மகனை அந்த தீர்க்கதரிசியின் மூலியமாய் அவள் மீண்டும் பெற்றுக்கொண்டாள். உங்க வீட்டுக்கு நீங்க தான் அந்த தீர்க்கதரிசி, உங்க வீட்டுக்கு நீங்க தான் அந்த சிம்சோன், உங்க வீட்டுக்கு நீங்க தான் அந்த எலியாவும் எலிசாவும். ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்ற பாடலை பாடி நம் தேவனுடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம்.